கோவில் காவலாளி அஜித்குமார் மீது குற்றம் சுமத்திய நிகிதா மீது அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி ஏமாற்றியதாக திருமங்கலம் காவல் உதவி கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் 5 பேர் குற்றச்சாட்டு அளித்துள்ளனர். 2010 அவங்க அம்மா கால் பண்ணுறாங்க. என் மகளுக்கே நான் வேலை வாங்கி கொடுத்துருக்கோம்ப்பா, நீ மகன் போல தான் பார்த்துக்கிறோம், உங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்குறதுல எங்களுக்கு ஒரு சந்தோஷம் தான், நீ வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நிகிதா எல்லாமே பேசுகிறாங்க. பேசுகிறத வச்சுட்டு நான் வேணான்ட்டு அப்பவும் சொல்லிட்டு வந்துடுறோம். இல்லைப்பா நான் கட்டாயம் வாங்கி கொடுத்துறோம், எங்கள் பொறுப்பில் நிறையா வேலைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்தம் 25 லட்சம் கேட்குறாங்க. ஒரு 3-4 தவணையாக கொடுக்குறோம். வீடெல்லாம் விற்று தான் கொடுத்தோம். அதுக்கப்புறமேட்டு அவங்க தொடர்பு கொள்ளும்பொழுது அவங்க சுவிட்ச் ஆஃப் ஆகிடுறாங்க, வெளியில் போயிடுறாங்க. அரெஸ்ட் பண்ணிவிட்டு வெளியே வந்ததுக்கப்புறமேட்டு பேச்சுவார்த்தை பேசுகிற மாதிரி பேசிகிட்டே இருந்தாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டீங்களா, அப்புறமேட்டுக்கு நாங்கள் எதுக்கு உங்களுக்கு பணம் தரணும் அப்படின்னு கொஞ்சம் மிரட்ட துணியில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பணம் வரதுன்றதுலாம் நோக்கம் இல்லைங்க, பணம் வருமானதெல்லாம் டவுட்டுங்க. அந்த பையனுக்கு இவங்களால தான் இதுதான் காரணம் அப்படின்றத சிஎம் முடிவெடுத்து அவங்க வேலையை ரத்து பண்ணி அவனுக்கு ஆத்மா சாந்தியோட வழிவனை செஞ்சால் போதும்.